MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளுமோர் நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இன்று முஹாசபத்துன் நஃப்ஸ் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த நற்சிந்தனை நிகழ்ச்சியை வெறுமனே கேட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பிராக்டிகலில் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உங்கள் மத்தியில் வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹாசபத்துன் நஃப்ஸ் சுய பரிசோதனை, இது ஒரு முஃமினுடைய பண்பு, அதுல மாற்று கருத்து இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுயபரிசனை என்பது எதற்காக வேண்டி நாம இதை செய்யணும்? இது செய்யறதன் நோக்கம் என்னென்று சொன்னால், இதை செய்வதன் மூலம் நான் ஒரு பாவம் செய்தால் அல்லது ஒரு தவறு செய்தால் அதை நாளாந்தம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் மெயின் நோக்கம். இது தற்காலத்தில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒன்றா இல்லையா? அதிகமான பாவங்கள் நம்முடைய சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம இந்த பாவங்களில் வீழ்ந்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ் சுய பரிசோதனை என்பது நமக்குள்ள நாம் என்ன செய்யணும்? செய்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் விடிஞ்சு ஒளிம்பினதிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் பல்வேறு விதமான வேலைகளை செய்யறோம். சில தவறுகளை நாம தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம். நாம தூங்குற சந்தர்ப்பத்தில் நாம இந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கணும். இந்த சுய பரிசோதனை என்பதை நாம செஞ்சு பார்க்கணும். எப்படி? நம்ம தூங்க போறோமா, தூங்குற சந்தர்ப்பத்தில் போனை நோண்டிக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டு இருக்காம நம்ம கண்ணை மூடி நம்ம இன்றைக்கு எழும்பினதிலிருந்து என்ன வேலை செய்தோம், என்ன பாவங்கள் செய்தோம், அந்த பாவத்துக்காக தௌபா செய்ய வேண்டும். அது இன்னொருவருடன் சம்பந்தப்படுமாக இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாஹாபி ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் என்று சொல்லி சம்பவங்களை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும். அவர் செய்த அமல் என்ன? அவர் தூங்குற சந்தர்ப்பத்தில் ஆசபா செய்வாரு, தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வாரு. அதான் அவர் செய்யற ஒரு ஸ்பெஷலான அமல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இந்த சுய பரிசோதனை நாளாந்தம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான், பல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லகதின், மர்மைக்காக நீங்கள் தயார் செய்து வச்சிருக்கிறது என்ன? நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கான், நம்ம என்னத்தை மர்மைக்காக கொண்டு போறோம்? அந்த நன்மைகளை தான் கொஞ்சம் கொண்டு போறோம். அந்த நன்மைகளை எவ்வாறு அடைந்து கொள்ற வழிகள் என்பதை நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கட்டாயம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு பயனை நமக்கு தரும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சவுதியில் இருந்த ஒரு பில்லியனர் சுலைமான் அர்-ராஜிஹி என்று சொல்லக்கூடியவர் ஒரு வரலாறு முஹாசபத்துன் நஃப்ஸ் சம்பந்தமாக பேசுகின்ற போது ஞாபகம் பெறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் ஒரு பெரிய பில்லியனராக வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சவுதி போனாக்களுக்கு தெரியும், ராஜிஹி பேங்க் அதோட ஓனர், அதோட ஃபவுண்டர் இவர். அவர் என்ன செய்யறார்? ஒரு சந்தர்ப்பத்தில் அனைத்து பொருளாதாரத்தையும் என்ன செய்யறாரு? தர்மம் செய்யறாரு. பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக அனைத்தையும் என்ன செய்யறாரு? தர்மம் செஞ்சுறாரு. அவரிடம் இது சம்பந்தமாக கேட்கும் போது அவர் என்ன சொல்றார்? அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டாராம். அவரை சுய பரிசோதனை செய்து கொண்ட பிற்பாடு அவர் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இந்த பொருளாதாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் எனக்கு வழங்கப்பட்டது, நான் இதற்கு ஒரு பொறுப்பாளர் மட்டுமே என்கின்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு? அனைத்து பொருளாதாரத்தையும் தர்மம் கொடுக்காரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவுகாஃபுர் ராஜிஹி என்று சொல்லக்கூடிய அவரது பேரில் ஒரு அவுகாஃப், ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாரு? அவர் உருவாக்கி அதுல தர்மங்களை பலதை செஞ்சு கொண்டிருக்கார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுய பரிசோதனை செய்து கொள்வது என்பது எம் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுதா இல்லையா என்பதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை கேட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்காமல் நாம் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போமாக.